திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1009. அதிகாரம் நன்றியில் செல்வம். மகாபாரதத்திலே கூறப்பட்ட ஒரு நிகழ்வு. அவந்திபுரி எனும் நகரில் அவந்தன் என்கிற அந்தனர் வாழ்ந்து வந்தார். பொன்னும் பொருளின் மீது பேராசை உடையவர். அதற்காக அவர் பணத்தை வட்டிக்கு கொடுத்தும் பல வஞ்சகங்கள் செய்தும் பணம் சேர்க்க ஆரம்பித்தார். பணம் சேர சேர அதை செலவழிக்க மனமின்றி அதை சேர்ப்பதிலேயே குறியாக இருந்தார். செலவழித்தால் பணம் குறைந்து விடுமோ என்றெண்ணி தானும் அனுபவிக்காமல் தனது மனைவி குழந்தைகளுக்கும் ஒன்றும் தராமல் வாழ்ந்தார். சுற்றத்தினர் தன்னிடம் பணம் ஏதும் கேட்டு விடுவார்களோ என்று அஞ்சி அவர்களை நெருங்கி வராதவாறு பார்த்துக் கொண்டார். பணம் பெருக பெருக அவனிடம் அன்பு குறைந்து பணத்தையும் பொன்னையும் சேர்த்து வைக்க அதன் மீது வெறி கூடியது. அவன்தன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்திருந்தாலும் அந்நகர மக்கள் எல்லாம் இவன் என்று தொலைவான் என்று எல்லோரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஒரு நாள் இரவில் திருடர்கள் வீட்டுக்குள் நுழைந்து அவந்தனை கடுமையாக தாக்கி மிரட்டி எல்லா பொருளையும் கொள்ளையடித்து சென்றனர். அன்பை ஒழித்து தனக்கும் நன்மை செய்யாமல் அறம் இன்றி ஒருவன் பொருளை ஈட்டினால் அது பிறரால் களவாடப்படும் என்பதை அன்பொறி தற்செற்று அறம் நோக்காது ஈட்டிய உன்பொருள் கொள்வார் பிறர் என்கிறார் நம் திருவள்ளுவர். செல்வத்தின் சிறப்பு பிறருக்கு கொடுத்து வாழ்வது. கொடுக்கப்படவில்லை என்றால் பறித்துக் கொள்ளப்படும்.